ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். எப்போவுமே ஒரே மாதிரியாக சாதம் குழம்பு அப்படின்னு செஞ்சுட்டு இல்லாமல் இது போல் சோயா சங்க்ஸ் வச்சு நல்ல சூப்பராக ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிறது போலவே ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு கொடுங்க. எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது வரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலீன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பவுலில் நான் 1 டம்ளர் இந்தியா கேட் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இதை 2 முறை நல்லா கழுவிட்டு வந்துட்டு அரிசி முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு வைக்க போகிறேன். அரை மணி நேரமாக 100 கிராம் சோயா சங்க்ஸ் நான் சுடு தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ சூடுமே நல்லா ஆறி இருக்கு. இதை ஒரு முறை நல்லா கழுவி விட்டுட்டு தண்ணியை நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துட்டு இன்னொரு பவுலில் மாற்றிடலாம். சோயா சங்க்ஸில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. எல்லா சோயா சங்க்ஸ்லேயுமே நான் இது போல் தண்ணியை பிழிஞ்சு எடுத்து வச்சுட்டேன். இதில் தேவையான அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம். கரம் மசாலா போடும்போது சோயா சங்க்ஸ் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு போடும்போது மசாலா நல்லா ஒட்டிக்கும். நல்லா மொறுமொறுப்பாக வரத்துக்கு 1 டீஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கலாம். நான் கடையில் வாங்கின அரிசி மாவு தான் போட்டிருக்கேன். இது கூட 1/4 டீஸ்பூன் ரெட் ஃபுட் கலர் போட்டுக்கலாம். பாதி லெமன் ஜூஸ் நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு இந்த மசாலா மாவு எல்லாத்தையுமே சோயா சங்க்ஸில் நல்லா மர்ஜ் ஆகிற அளவுக்கு நல்லா கலக்கி விட்டுக்கணும். கீழேருந்து மேலே எடுத்து விட்டுட்டு எல்லா சோயா சங்க்ஸுமே நல்லா இது போல் கலந்து வச்சாச்சு. இதை ஒரு 20 நிமிஷம் மூடி வச்சிடலாம். கடாயில் நான் 4 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். அரிசி ஒட்டாமல் வரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, 2 துண்டு பட்டை, 1 பூசணிப்பூ, 2 கிராம்பு, இதெல்லாமே வாசனைக்காக வேண்டி நம்ம போடுறோம். தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா ஊற வச்சுருந்த அரிசியை போட்டுக்கலாம். 15 இருந்து 20 நிமிஷத்துலேயே அரிசி நல்லா வெந்து வந்துடும். ஜல்லிக்கரண்டி வச்சு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அரிசி நல்லா நீட்டமாக ஒரு 90% அளவுக்கு வெந்திருந்தாவே போதும். இதை வடிகட்டியில் வடித்து எடுத்துடலாம். அவ்வளோதான், இதை ஓரமாக எடுத்து வச்சுருவோம். மசாலா தடவி வச்சுருந்த சோயா சங்க்ஸும் ரெடியாக இருக்குது. இதை ஒரு முறை நல்லா கலந்துட்டுக்கலாம் வறுக்கிறதுக்கு முன்னாடி. ஏன்னா அரை மணி நேரம் அப்படியே வச்சுருந்தோம். அதனால் எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும்போது கடாய் எந்த அளவுக்கு சோயா சங்க்ஸ் பிடிக்குமோ அந்த அளவுக்கு சோயா சங்க்ஸ் போட்டுட்டு நல்லா மொறுமொறுன்னு வறுத்தி எடுக்கணும். சோயா சங்க்ஸ் நல்லா மொறுமொறுன்னு ஆனதுக்கு அப்புறமா ஒரு 2 நிமிஷம் கண்டினியூஸாக ஜல்லிக்கரண்டி வச்சு கலந்துட்டுக்கிட்டே இருந்தோம்னா நல்லா மொறுமொறுப்பாகவும் இருக்கும். அதே சமயத்தில் உதிரியாகவும் வந்துடும். நல்லா மொறுமொறுப்பான உடனே எண்ணெயிலேருந்து வடித்து எடுத்துட்டு வேற ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது போல் சோயா சங்க்ஸ் சில்லி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை ஃப்ரைட் ரைஸில் போட்டோம் அப்படின்னா இதுவே ஃப்ரைட் ரைஸுக்கு தனி ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இது போல் சோயா சங்க்ஸ் சில்லி பண்ணாமல் நார்மலாக போட்டு கிளறி விட்டோம் அப்படின்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்காது. கடித்து சாப்பிடும்போது வதக்குன்னு இருக்கும். ஆனால் இது நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். சோயா சங்க்ஸ் கையில் எடுத்து போடும்போது எண்ணெய் தெறிக்குது அப்படின்னா இது போல் கரண்டிலேயே எடுத்து போட்டுக்கோங்க. நல்லா மொறுமொறுன்னு வறுபட்ட உடனே நல்லா பிரிஞ்சிருக்கும், ஒட்டி இருக்காது. அதே கடாயில் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடான உடனே 1/4 டீஸ்பூன் ஜீரகம், சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த 1 பச்சை மிளகா, சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற 4 பல்லு பூண்டு, இது எல்லாமே எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரணும். பூண்டு எண்ணெயில் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிட்டு வரணும். மிதமான சூட்டில் வச்சு கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா இது போல் வறுத்தி எடுத்துக்கலாம். இதில் ஒரு நார்மல் சைஸ் வெங்காயம் நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது போல் கசக்கி போட்டுட்டோம் அப்படின்னா நல்லா நீட்டமாகவே இருக்கும். இதை எண்ணெயிலேயே நல்லா வறுத்தது போல் எடுக்கணும். கொஞ்சமாக வெங்காயம் வதங்கின உடனே தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு
அதுக்கப்புறம் திரும்பவும் நல்லா வதக்க விட்டோம் அப்படின்னா மிதமான சூட்டில் வச்சே வதக்கணும். அப்போ தான் நல்லா எண்ணெயில் முருகி வரும். இந்த ஸ்டேஜில் வெங்காயத்தை பார்க்கும்போது வெங்காயம் எண்ணெய் எல்லாத்தையுமே அப்சார்ப் பண்ணி எண்ணெயே இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் நல்லா மொறுமொறுப்புன்னு ஆன உடனே வெங்காயத்தில் இருக்கிற எண்ணெய் எல்லாமே வெளியில் ரிலீஸ் ஆகிட்டு வந்துடும். வெங்காயத்தில் எண்ணெய் இருக்காது, ஆனால் வெங்காயம் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இப்போ பார்த்தோம்னா வெங்காயம் நல்லா முருகி இருக்குது. இதில் நான் 1 கப் காஞ்ச பட்டாணியை நான் ஊற வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன். அதே போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட பச்சை பட்டாணி இருக்குன்னா நீங்கள் அதை கூட சேர்த்திக்கலாம். இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், இது கூடவே 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டு நல்லா கலந்துட்டுக்கலாம். நீங்கள் எக்ஸ்ட்ராவாக மேகி மசாலா வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை கூட போட்டோம்னா நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும். இப்போ மசாலா எல்லாத்தையுமே போட்டு நல்லா இது போல் கலந்துட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 1 டீஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸ், 1 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ். இது 3மே ஆப்ஷனல் தான். அது சேர்த்தும் போது தான் ஹோட்டலில் கிடைக்கிற அந்த சுவை வாசனை எல்லாமே வரும். மிதமான சூட்டில் வச்சே தான் இந்த ப்ராசஸ் எல்லாமே நம்ம செஞ்சிட்ருக்கோம். இப்போ இது எல்லாமே நல்லா கலந்துட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் வேக வச்ச அரிசியும் உள்ளே போட்டுட்டு நல்லா கலந்துட்டுக்கலாம். எப்போவுமே ஃப்ரைட் ரைஸ் செய்யும்போது நல்ல மெல்லிசான ஸ்பேட்டுலாவாக யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சாதம் உடையாமல் இருக்கும், நல்லா நீட்டமாக இருக்கும். இப்போ மசாலாவோட சேர்த்தி சாதத்தை நல்லா இது போல் கலந்துட்டாச்சு. இதில் வறுத்து வச்சுருந்த சோயா சங்க்ஸையும் நான் 1/2 கப் போல் சேர்த்திக்கிறேன். மீதி உள்ள சோயா சங்க்ஸை வீட்டில் இருக்கிறவங்கிட்ட கொடுத்தீங்கன்னாவே அவங்க சும்மாவே சாப்பிட்ருவாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சோயா சங்க்ஸு போட்ட உடனே ஃப்ரைட் ரைஸை நல்லா ஒரு முறை இது போல் கலந்துட்டுக்குங்க. நான் இன்றைக்கி அதிகமாக வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்தலை, நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்த்திக்கலாம். கடைசியாக சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியும் கொஞ்சமாக தேவையான அளவு உப்பும் போட்டுட்டு நல்லா இது போல் நான் கலந்துட்டுட்டேன். அவ்வளோதான் பாருங்கள், ரொம்ப சூப்பராக டேஸ்டியான சோயா சங்க்ஸ் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் நான் இந்த வீடியோவில் சொன்னது போலவே சோயா சங்க்ஸ் வச்சு ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு பாருங்கள். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ண தான் யூடியூப் நம்மளோட வீடியோவை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இது கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.